கீமோரின்னு ஒருத்தர் கியோ யூனிவர்சிட்டி டோக்கியோவில் தக்காளி செடி வளர்த்துக்கிட்டு இருந்தார். அவர் சூரிய ஒளியை ஃபில்டர் பண்ணி பயிர் மேலே படுற மாதிரி செஞ்சார். ஸோ அந்த ஒளியில் அல்ட்ராவயலட் கதிர்களும் இல்லை, எக்ஸ்ரே கதிர்களும் இல்லை, ஜஸ்ட் சுத்தமான சூரிய ஒளி மட்டும்தான். மற்றபடி அவர் காற்றை தடுக்கலை, கார்பன் டை ஆக்சைடு அளவை அதிகரிக்கலை, சூரிய ஒளியை ஃபில்ட்ரு மட்டும்தான் பண்ணார். அதுக்கே அவரோட தக்காளி செடி 16 அடிக்கு வளர்ந்து 900 காய் வச்சது. ஜஸ்ட் ஒரே செடியில் அது வளர்ந்துக்கிட்டே இருந்தது. அது அன்றைக்கே கிளைகள்லாம் அதிகமாக வச்சு 10,000 தக்காளி பழத்தோடு நின்றுச்சு ஒரு செடி மட்டும். கடைசியாக நான் கேள்விப்பட்டப்போ அது 15,000 தக்காளி காய்களை வச்சு 40 அடி உயரமாக தக்காளி மரமாகவே ஆயிடுச்சான். ஆக்சுவலாக அது செரி டொமேட்டோ வகை, திராட்சை சைஸ் மட்டுமே வளர்கிற தக்காளி இப்போது பெருசாக கிரிக்கெட் பால் அளவுக்கு வளர்ந்து நிற்கிது. இது எல்லாமே சூரிய ஒளியை ஃபில்டர் பண்ணதால் மட்டுமே கிடச்சது.